வேன்கார்ட் அகாடமி பள்ளியை அமைச்சர் பொய்யாமொழி திறந்து வைத்தார். கோவை காலப்பட்டியில் டாக்டர் என்ஜிபி கல்வி நிறுவனங்களோடு இணையும் மற்றொரு புதிய பள்ளி வேன்கார்ட் அகாடமி திறப்பு விழா. மாணவர்களுக்கு உயர்தரமான கல்வி எளிதில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் துவங்கப்பட்ட டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் கீழ் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. தற்போது கேம்பிரிட்ஜ் சர்வதேச பாடத்திட்டத்தை அளிக்கும் வேன்கார்ட் அகாடமி என்ற பெயரில் ஒரு புதிய பள்ளி கட்டிடம் காலப்பட்டியில் துவங்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதன் சிறப்பு விருந்தினராக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார். டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி தலைவர், KMCH அண்ட் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை, டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி துணைத் தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர், டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை டாக்டர் அருண் பழனிசாமி செயல் இயக்குனர் KMCH ஆகியோர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கேம்பிரிட்ஜ் சர்வதேச பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு அளிக்க உள்ள வேன்கார்ட் CAIE, CIPP, CLDP, IGCSR லெவல் முதலான பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும். அறிவு, ஆற்றல் மற்றும் நற்பண்புகளுடன் மாணவர்களை வழிநடத்தி அவர்கள் வருங்கால தலைவர்களாகவும் புதுமை கண்டுபிடிப்புகள் சாதனையாளர்களாகவும் உருவாக்கிட தேவையான அனைத்து பயிற்சிகள் மற்றும் வசதிகள் செய்து தரப்படும். 2025 முதல் 2026 கல்வியாண்டில் சிறு குழந்தைகளுக்கான சேர்க்கை விரைவில் துவங்கும் எனவும், 2026 முதல் 2027க்கான கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பு வரை சேர்க்கை நடைபெறும் எனவும் பள்ளி நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த இது என்ன ஃபஸ்ட்டு அது லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே என்ன அன்றைக்கி டிஸ்கஷன் போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு நிலப்போம். பட் ரிவ்யூ பெட்டிஷன் நம்ம சொல்லும்போதே நம்ம சொல்லியிருக்கோம். NCTயில் ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். நாங்கள் ஒரு ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குங்கிறத நம்ம நம்புகிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒன்று ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பணிகளில் அமர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த டீச்சர்ஸ்க்கும் இது பொருந்தும்னு சொல்கிறது அது எந்த விதத்தில் அது சரியாக இருக்குமென்று தெரியவில்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால NCTயிலே பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா இது ரெட்ராஸ்பெக்டிவ் முறையில் வராது. இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணி அது ஒரு இதே சரத்தை இருக்குது அதில். ஸோ இந்த கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் ரிவ்யூ பெட்டிஷன் போகிறோம். கண்டிப்பாக அதில் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்கின்றது. ஸோ டீச்சர்ஸ் நோ நீட் டு கெட் பேனிக். இது எங்களோட டீச்சர்ஸ் நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தமிழ்நாட்டு டீச்சர்ஸ், உங்களை நாங்கள் பாதுகாக்காமல் அது யார் பாதுகாக்க போகிறோம். ஸோ அதனால் யாரும் பயப்படுத்தல. நீங்கள் பாட்டு உங்களை பண்ணியை நீங்கள் நிம்மதியாக செய்யுங்க. இன்றைக்கி வேன்கார்ட் அகாடமி அப்படின்னு ஒரு பள்ளி அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த வேன்கார்டுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியணும். வழி நடத்துபவர்கள் அந்த ஆர்மியில் முன்னுக்கு போகிற அந்த காலம் ஆஃப் ஆர்மியில் முன்னுக்கு போகிறவங்களுக்கு தான் வேன்கார்டுன்னு சொல்லுவாங்க. அதை முன்னுக்கு யார் வழி நடத்த போகிறவங்க தான் வேன்கார்டுன்னு பேர். இந்த பள்ளி மாணவர்களை வழிநடத்தி நல்லதுக்காக வழிநடத்தி பெருசாக லீடராக மாற்றுவதற்கு பள்ளியில் ஒரு சிறந்த மாணாக்கரை உண்டாக்கி ஒழுக்கமான மாணவர்களை நாட்டுக்கு கொடுப்பது தான் இந்த வேன்கார்ட் அகாடமியுடைய பர்பஸ். இன்னொன்று, மற்ற பள்ளிக்கு இந்த பள்ளிக்கு வித்தியாசம் என்னென்னா, வெளிநாட்டு படிப்புக்கு போகிறவங்க, வெளிநாட்டுக்கு எஸ்பெஷலி அமெரிக்கா, இங்கிலாந்து போகிற மாதிரி, ஜெர்மனி அங்கெல்லாம் போகிறபோது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்மாஸ்பியர் அவங்களுக்கு வேணும். அந்த டிஃப்ரெண்டான அட்மாஸ்பியர் உண்டாகிறதுக்கு தான் இந்த வேன்கார்ட் அகாடமி சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு சரியான பிரின்சிபலு, ஆசிரியர்கள் எல்லாம் நாங்கள் அமைச்சிருக்கோம். இந்த பள்ளி இந்த அகாடமிக்கு இயர்லேருந்தே ஆரம்பமாகும். அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வேன்கார்ட் அகாடமியில் படித்தவங்களுக்கு அமைச்சர் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு, இங்கே இருக்கிற மாணாக்கர்களுக்கெல்லாம் நம்ம இந்த பள்ளி ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். அது இட் கைட்ஸ் தி பீப்புள் ஃபார் எ லீடர்ஷிப், எஜுகேஷன், ஸ்கில்லு, இது மாதிரிக்கெல்லாம் இந்த ஸ்கூல் பெரிய அமைப்பாக இருக்கும் என்பது இந்த எங்களுடைய பள்ளியுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த இடத்துல வேன்கார்டு அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். இது கேம்பிரிட்ஜ் பாடத்திட்டத்தை சேர்ந்தது. அதனால் வெளிநாட்டு பாடத்திட்டத்தை சேர்ந்து இருக்கிறனால
இங்கேருந்து படித்து வெளிநாடு போட்டு படிக்க போகிறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுதான் இந்த பள்ளியுடைய நோக்கம். அந்த ஆஸ் யூஷுவல் எங்களுடைய பள்ளிகளுடைய எல்லா பள்ளிகளும் எல்லா இன்ஸ்டியூஷனுடைய பேசிக் வந்து இந்த இடத்துல எஜுகேஷன் வித் டிசிப்ளின் அதுதான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது வந்து எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு நினைப்பு. அது மாதிரி நடக்கும். அதுதான் இந்த வேன்கார்டு அகாடமியுடைய ஒரு பர்பஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன்.